இல்ல பாருங்க, என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எளிது. அப்போ எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எளிது. இப்போ குறளை ஒரு தரம் படிக்கிறோம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. நமக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கோங்க, சரி தப்பு இல்ல. ரெண்டாவது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். அந்த கிராஃப்ட், ஒரு அழகிய ஒரு ஓவியம், ஒரு அழகிய ஒரு சிற்பம் அல்லது ஒரு அழகிய ஒரு வேலைப்பாடு இருக்குல்ல, அது அதை மீண்டும் 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 பழகி அப்படியே கொண்டு வரது. எடுத்த உடனே மேஜிக்கெல்லாம் வரதில்லை இல்லையா? அது போலதான் தமிழும், அது போலதான் பரீட்சைக்கு படிக்கிறது. முதல்ல ஒரு தரம் படிச்சு பார்க்கிறோம், முதல்ல ஒரு தரம் பொருள் புரியும், அதுல என்ன புரியுது அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. படிச்சு பார்க்கிறோம், மீண்டும் அப்படியே படிச்சு பார்க்கிறோம். நமக்கு என்ன புரியுதோ, நம்ம அறிவுக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல சரி என்ன தவறு என்ன அதை திருத்திக்கிறோம். அப்புறம் அப்படியே மீண்டும் படிக்கிறோம். அந்த மாதிரி அந்த வேலையை அப்படியே மீண்டும் மீண்டும் பண்ணி அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் அடைகிறது. சரி, இங்கிட்டு வரும். இல்ல பாருங்க, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை நல்ல இலக்கணமும் உடைய குடியில் பிறந்தவர்கள் பண்புடையவர்கள் ஆவர். சரி, அடுத்தது உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உயிரோடு பொருந்திய பண்பினை கொண்டிருப்பது உண்மையான ஒப்பாகும். உயிரோடு பொருந்திய பண்பினை கொண்டிருப்பது உண்மையான ஒப்பாகும். அடுத்து பாருங்க, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் நன்மையும் கொண்டு பிறருக்கு உதவும் பண்பை உலகம் விரும்பி போற்றும். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. ரொம்ப சுலபமா புரியுற மாதிரி இருக்கா? என்ன கேள்வி கேட்பாங்க, இந்த நயன் அப்படின்னு கொடுத்து என்னன்னு கேட்பாங்க. நமக்கு டக்குன்னு என்ன தோணும்? அட நயன் எனக்கு தெரியுமே அப்படின்னு தோணும். அது இல்ல இல்லையா? நயனோடு அப்படின்னா இங்க இந்த நயன் அப்படிங்கிறது என்ன? நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னு குரல் கொடுத்து இதுல இந்த நயன் அப்படிங்கிறது என்ன? நகரம் பார்த்து வச்சுக்கணும். டன் நகரம் தன்னகரம் சொல்லி இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நல்ல குரல் பாருங்க. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தரும். பிறர் துன்பத்தை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். அப்போ விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசி தீமையை தரத்துக்கு பதிலா பிறருடைய துன்பத்தை அறிந்து அதை பேசக்கூடிய ஒருத்தருக்கு பகைமை இருந்தா கூட அங்க பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தரும். பிறர் துன்பத்தை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். அதுபோல பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களாலே இயங்கி வருகிறது. அது இல்லையெனில் மண்ணோடு மண்ணாகி மறைந்து போகும். இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஆனா கேள்வியா பார்க்கும் போது மிஸ் பண்ணிடுவீங்க, நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவீங்க. நம்ம பேச்சு